வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பளத்தில் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப் தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன், சிரவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 4 அப்பளம் நான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு 4 அப்பளம் எடுத்திருக்கேன். அடுத்தது கருவேப்பில் தழை 2 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ இது பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வேணுன்னா நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி அப்பளம் பொரியல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகாய் காம்பை கிள்ளிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இப்படியே ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அப்பளத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 4 ஒட்டுக்கா கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அப்பளத்தோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேருங்காட்டி நான் 2 தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக போட்டு பொரிக்கும்போது நமக்கு சீக்கிரம் பொரியாது. அதனால் இப்படி சின்னதாக போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம அப்பளத்தை வெறுமனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இதை நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்ச இந்த அப்பளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கும்போது இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். நிறைய போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே புஷ்ஷுன்னு வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா அப்பளங்களையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் வாங்கின அப்பளம். கேரளாவில் வாங்குறப்போ எப்போவுமே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு நல்லாவே வரும். நம்ம ஊர் அப்பளம் இந்த அளவுக்கு வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் பொரியலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாயை வச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருக்கட்டும். நீங்கள் வேணுன்னா தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சங்காட்டி பூண்டு நல்லா முருகி வருது. அடுத்தது நான் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் கருவேப்பில் தழை, ஃப்ரெஷ் கருவேப்பில் தழை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வணக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி வந்துருச்சு. அடுத்தது இதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா, அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காய் தேங்காய், வரமிளகாய், சோம்பு இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா முருகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தேவையான குவான்டிட்டியில் உப்பு ஆட் பண்ணுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு
அப்பளத்தில் உப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலர் சேஞ்சஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியுது. நல்லா இந்த கலர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ நல்லா கலர் சேஞ்சஸ் ஆனாவே போதுங்க. ஸோ பார்த்திங்களா எப்படி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்குன்னு. அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்பளம், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த அப்பளம் பொரியல் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி செஞ்சு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்பளம் வந்து நமத்து போன மாதிரி ஆகிடுங்க. ஸோ இது வந்து இப்படி சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், இல்லைன்னா உடஞ்சிரும். லைட்டாக அப்பளம் மேலே படாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அப்பள பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.